கடலுக்கு கீழே போனா முத்து உங்களால எப்படி எடுக்க முடியும்? மேல பாருங்க, மேல யோசிங்க, அப்பதான் கடலை தலைகீழ பாப்பீங்க. ருத்ரா, அன்லக்கி ட்ரையாங்கிளுக்கு போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அங்க போன யாரும் திரும்பி வந்ததில்ல. பெரிய பெரிய மேஜிஷியன்ஸ் எல்லாம் அங்க போய் காணாம போயிருக்காங்க. நீ போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ. அல்லாஜா சார், நான் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்திருக்கேன். அடேங்கப்பா, அந்த இடத்துல மழை பெய்யற மாதிரி இருக்கு. இது பாக்குறதுக்கு சூறாவளி மாதிரி இருக்கு. ருத்ரா, நம்ம இதுக்குள்ள போயிட்டோம்னா வெளியே வரதுக்கு சாத்தியமே இல்ல. நம்ம கீழே எதுக்கு போகணும்? கீழே போனா நம்ம மூழ்கிடுவோம். மேல போனோம், மேல யோசிக்கணும், அப்பதான் தலைகீழ இருக்கும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா நம்ம கீழே போக கூடாது, மேலதான் போகணும். நான் இப்பயே மேல போக போறேன். ருத்ரா, பாத்து போயிட்டு வா. ஓகே ரங்கீலா. பெஸ்ட் ஆஃப் லக் ருத்ரா. வாவ், இதனாலதான் புக்ல கடல் தலைகீழ இருக்குன்னு எழுதி இருந்துச்சா? கடல் தலைகீழ தான் இருக்கு, ஆனா தண்ணி எப்படி அப்படியே இருக்கு, கீழே எப்படி விழாம இருக்கு. ஹே சூப்பர், இதுக்குள்ள போய் அந்த முத்தை எடுத்துட்டு வரலாம். இது ரொம்ப அழகான இயற்கை காட்சியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, வேற வழியில தான் போகணும் போல. பார்த்து போச்சுன்னா பையா. நல்ல வேலை, பால் கிடைச்சிடுச்சு. என்னது இது? யாரு என்ன எழுப்புனது? நீ யாரு? இதுக்கு முன்னால நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கோல்டன் பேல தொட்டிருப்ப? நீ என்னோட தூக்கத்தை கலைச்சி எழுப்பிட்ட. இதுக்கப்புறம் நீ தூங்கு பர்மனண்டா. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் நினைச்சியா? என்கிட்ட இருந்து நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கிரீடம் மாதிரி இருக்கிற அந்த பேலை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போலாம் நீ நினைச்சது தப்பு. சாரி, நான் இந்த பேலை கண்டிப்பா எடுத்துட்டு போய் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் இது எடுக்காம போக மாட்டேன். நீங்க என்னை விட சைஸ்ல பெருசா இருக்கலாம், ஆனா ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க. நான் பாலை கண்டிப்பா எடுத்துட்டு தான் போவேன். நீ என்ன ரொம்ப கோவமாக்குற.
Ibaiska Zibaiska Fire Protecto. இந்த ஆக்ஷனை பாரு. Ibaiska Zibaiska Magical Rope Creato. என்னோடத என்கிட்ட தந்துடு. நான் பல வருடங்களா இத பாதுகாத்துக்கிட்டு வரேன். டிராகன், இந்த போல நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டு போகல. நான் என்னோட தாத்தாவை குணப்படுத்துறதுக்கு தான் இந்த போல எடுத்துட்டு போகிறேன். அவருக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் இந்த போல திருப்பி கொடுத்துறேன். இது வரைக்கும் எந்த மனுஷனாலையும் நான் என்ன பேசுறேங்கிறத புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீ புரிஞ்சுக்கிட்ட. அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன். உனக்கு நல்ல மனசு இருக்கு. நீ பயப்படவும் இல்ல, சோர்ந்து போகவும் இல்ல. எடுத்துட்டு போ, இந்த முத்தை எடுத்துட்டு போ. தேங்க்யூ டிராகன். பல் கடிச்சிருச்சு. வாங்க இப்ப போய் தாத்தாவை காப்பாத்தலாம். என்னது? ஜேசிங்கோட போர்ட்ரேட் அந்த இடத்துக்கு எப்படி போச்சு? அதுதான் இங்க நம்ம கிட்ட இருக்குதே. ஷாக்கால், உன்னை நீ ரொம்ப பெரிய மாயாவின்னு சொல்லுவல. தாத்தாவோட போர்ட்ரேட்டை எப்படியாவது நீ எடுத்துட்டு போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நேத்து நான் தான் என்னோட பேலஸை இருட்டாக்குனேன். அப்பவே நான் ரியல் போர்ட்ரேட்டை மறைச்சிட்டு அதுக்கு பதிலா போலி போர்ட்ரேட்டை வச்சேன். இப்ப டென்ஷன் ஆகுறது தவிர உன்னால எதுவும் பண்ண முடியாது. இல்ல, இப்படி நடந்திருக்கவே கூடாது. ஷாக்காலோட மனசுல கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு எதுக்காக நான் உணர்ற மாதிரியே இருக்கு. நெருப்பு, யாராவது காப்பாத்துங்க. என்னோட இவ்வளவு அற்புதமான பிளான அந்த ருத்ரா மண்ணோட மண்ணாக்கிட்டான். எப்படி அவனால இது முடியுது? பரவாயில்லையே ஷாக்கால், நீ நல்லா முயற்சி பண்ண, ஆனா தோத்துட்டியே. முயற்சி பண்றதால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என் பிளான் எல்லாமே வீணாயிட்டே இருக்கு. ஆனா நான் கவலைப்பட மாட்டேன். இந்த ஷாக்கால் இருக்கிற வரைக்கும் அந்த ருத்ராவை தோக்கடிச்சு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. அம்மா, நான் யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்றேன்?
நீங்க நீங்க நீங்கள நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க இங்க எப்படி அது ஜெய்சிங் நம்ம ருத்ரா உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். நான் என்னோட அந்த புது மந்திரத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெறும் பிராக்டிஸ் மட்டும்தான், மனசுல வச்சுக்காதீங்க. குட் பை குட் பை. மறந்துட்ட பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்ப நான் போனா தான் அந்த வேலையை முடிக்க முடியும். பை பை, வர டாடா, பை பை, வர கிளம்புறேன். ஜோகா வந்தவங்களுக்கு டீ கொடு.